உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் ஒன்று செய்ய போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் விருப்பமான ஒரு சாப்பாடு தான் மலேசியன் சிக்கன் சிக்கன் சூப் ஒன்று செய்ய போகிறோம். அது என்ன மாதிரி செய்கிறதுன்ற பார்ப்போம். நல்ல செயல்முறை. சிட்னியிலேயே ஒரு சிறந்த ஒரு குக்கரால் தான் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அவர் தான் இதை பற்றி விளங்கப்படுத்துகிறாரு என்ன செய்கிறாண்டு. இங்கே பாருங்களேன், இப்போ நாங்கள் சமையல் செய்யக்கும் முதலே இங்க எங்களுக்கு சைட் டிஷஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்றை வந்து ஒன்றுக்கு பாத்தீங்களா? இது என்ன சாமான்? இது சமோசா. ஹோம்மேட் சமோசாவில் வாங்குது. பார்ப்போம். ஓகே, என்னென்ன சாமான் இதுக்கு போட்டிருக்குன்னு பார்ப்போம். முதலாவது ஒரு இதை எடுத்து காட்டுங்க பார்ப்போம், என்னென்ன சாமான் பார்ப்போம். ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் கொஞ்சம் லேட்டா போனேன், ரெண்டுபடியா ஸ்டார்ட் ஆயிட்டுது, மன்னிக்க வேண்டும். இதில் வந்து உள்ளுக்கு பாருங்க, நல்ல சிக்கன் இருக்கு, நல்ல பெரிய பெரிய சிக்கனாக போட்டிருக்கிறார். அதுதான் இதில் உள்ள சுவையை கொடுக்க போகுது. ஏன்னா இதில் வெள்ளை வெங்காயம், இஞ்சி, வெங்காயத்தால், அதாவது ஸ்ப்ரிங் அனியன் சொல்லுவோம். மற்றது செலரி எல்லாம் போட்டிருக்கு. மற்றது லெமன் கிராஸ். மற்றது வேற என்ன ஸ்பைசஸ் வேற என்ன போட்டுங்களா? அதில் ஸ்டார் அனைசம், கராம்பு, பெப்பர், இந்த ஸ்டார் அதுவும் போட்டிருக்கேன். ஸ்டார் அனைஸும் போட்டிருக்கு. அது நியாயமான அமௌண்ட் இருக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு காணும் போல இருக்குது. 20 பேருக்கு காணும். இல்லை, 2 கப் அடிச்சோம்னா 10 பேர் தான். 10 பேருக்கு காணுமே. நல்ல டேஸ்டான சாமான், நல்லா இருக்கும். என்னத்தோட ரைஸ் இருக்கு? என்னத்தோட சாப்பிட்றது? ஸ்டீம் ரைஸோட. இதுக்கு ஒரு சைட் டிஷ்க்கு ஒரு சம்பல் ஒன்று இருக்கு. சம்பல் ஒன்று செய்யறாங்க, ஹோம்மேட் சம்பல் ஒன்று. ஸ்பைஸா இருக்கும், உரைப்பா இருக்கும். ஸோ அப்போ அவ்வளோ காணுமே. ரைஸ் பிளஸ் திஸ் ஒன் ஹோம்மேட் சம்பல். நல்லா இருக்கு. இங்கே இருக்கிற சாமான்கள் இப்போ இதெல்லாம் எல்லாம் உள்ள போட்டுக்கிட்டாக்கு. இது கடையில் குக் பண்ணி கொஞ்சம் கொதிச்சு வர இதை திருப்பி போட போடல. அது நல்லா இருக்கு. வெரி குட். சொல்லுங்க, இதுக்கு என்ன சாமான் போட்டிருக்கு? இது என்ன சாமான்? இதுக்கு என்னென்ன சாமான் போட்டிருக்கு? இதுக்கு வந்து ராக்கெட் சில்லி அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன். இதுக்குள்ள என்ன நானே இருக்குது? சிவப்பு மிளகாய், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மாசி போட்ட மட்டும் நல்லா இருக்கும். மாசி இல்லாதபடியாக நாங்கள் மாசி இல்லாமல் இருக்கும். நான் போட்டால் நல்லா இருக்குமே. நான் மற்றது கொரியன்றம் போட்டுக்கணும். எல்லாம் போடணும். ஸ்பெஷல் ஒரு இந்த ரைஸ் ஒரு வித்தியாசமான ரைஸ் போட்டுக்கிறீங்களா? வாசமே அந்த ரைஸ்ல இருக்கிற வாசம் சொல்லி வேலை இல்லை. நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்மெல் ஒன்று வருது. நல்லா இருக்கும். பாருங்க, இதுக்கு நல்ல பழங்களும் வச்சிருக்கணும். எல்லாம் இன்றைக்கு நல்ல ஒரு சமையல் சாப்பாடு. சட்டிக்குள்ள சாப்பாடு, சட்டியில ஃபிஷ் கறி. என்ன வாவ்! அந்த மாதிரி எந்த மாதிரி இந்த ஃபிஷ் கறி வச்சிங்க? ஸ்பெஷலாக இருக்கு பார்க்க. இன்றைக்கு மண் சட்டி ஒன்று கிடைச்சது, அதில் ஒரு செஞ்சு பார்ப்போமேன்னு ஒரு ட்ரை. நீங்கள் வேணா டேஸ்ட் பண்ணி பாருங்க. இல்லை புறா சாப்பிடுவோம். சாப்பாடு புறா எடுப்போம். இந்த இதில் முக்கியமாக என்னென்னா, இந்த கொழுப்பை நீங்கள் மெல்ல மெல்லமா தூக்கி வழியில் எடுக்கிறீங்களே. அது அவிய அது வழி மேலால் வரும் வேற. அப்போ அந்த உண்மையாக அந்த கோழி இறைச்சியில் இருக்கிற ஃபேட் முழுக்க எடுக்கிறோம் வழியில். இது பாருங்க, எடுத்து வழியில் எடுத்தாச்சு. கரெக்ட், சிலது கரெக்ட். அப்போ இதுகள் அந்த எடுக்கக்கூடிய எடுத்து விடுறது. எடுத்து விட்டால் எல்லாத்துக்கும் நல்லா. எத்தனை மணிக்கு இன்றைக்கு இப்போ நடந்து கொண்டு இருக்கு? நல்லா தொடங்கி இருக்கு. கேளாது பின்னர் மாற்றம் பார்த்து அதெல்லாம் சின்ன சின்ன ஃப்ளை. அது கேரட், அது ஒன்று வேறு வெஜிடபிள் போடுறீங்க இல்லையா? சரி. செலரி நல்ல மனமாக இருக்கும்.
ஆனால் எனக்கு கூட வெஜிடபிள்ஸ் இருந்தால் விருப்பம். கூட வெஜிடபிள் இது நல்லா இல்லை இருக்கு. எனக்கு கூட விருப்பம். அது ஒரு சூப் மாதிரி சூப் இதுக்கும் கூட வெஜிடபிள் நல்லா இருக்கும். இதுக்கு இந்த கொஞ்சம் சொலிடா வர்றதுக்கு ஏதாவது போடுறீங்களா? இவருடைய இந்த சூப் இந்த லிக்விடியா இருக்கும். எவ்வளவு நாள் தண்ணியா தான் இருக்கும். நல்லா இருக்கு, பார்க்க சூப்பரா இருக்கு. அந்த கார்ன் மாதிரி இல்லை. அப்படி திக்கா வராதியா? இது ஹோம் ஃப்ளவர் கொஞ்சம் கரைச்சி விட்டோம்னா திக்கா வரும், கிரேவி மாதிரி. அது இவர் சொல்றது நீங்க அந்த சிக்கன் அண்ட் கார்ன் மாதிரி வரதா? இது இல்லை அப்படியே வராது. நீங்கள் எப்படி இதே சிக்கனை அப்படியே கடிச்சு சாப்பிடலாம். இது மயனஸ் இருக்குல்ல, அதை தொட்டு கொஞ்சம் மாடிக்கலாம். இதுக்குள்ள போடவே சூக்க போட்டு அந்த மனம் தாண்டா. இதுக்கு சிக்கன் கூடி போச்சா? ஆனால் அதை போட்டீங்கன்னா அது கடிபட கிரன்ச்சியா இருக்கும், நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இதில் பியூட்டி என்னன்னா ஒரு கிரன்ச்சியாக இருக்கா சிக்கனும் இந்த பெரிய சைஸ்லையும் போட்டுக்கிறீங்க, அது ஒரு நல்லா இருக்கும். பட் எனக்கு அந்த ஃப்ளட் பீன்ஸ் இருக்கடா, நல்ல ஃப்ளட்டில் இந்த அளவு அங்கே இருக்கக்கூடிய ஃபுல்லாக நம்ம திங்க முடியலாம். உங்கள் ஃப்ரான்ஸ் இருக்கக்கூடியலாம் திங்க முடியலாம். என்ன மாதிரி இருக்காண்டு மதன் தயாரிப்பில் உருவான உழைப்பா நீ சைட்ல போட. மதன் நாங்கள் ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பிக்கணும். மதன் வாவ், எப்படி சைட் தருவா? இது கொஞ்சம் லேட்டா வந்தாலும் அந்த மாதிரி தான் இருக்குண்ணே. பிந்தி நாட்களுக்கு பாருங்க என்ன மாதிரி மதன் விளையாட்டுன்னு சொல்லி அப்படியே அதுக்கு கப்பல் எடுத்து கவிட்டு அப்படியே போட வேணும். இந்த சூப் தயாரிக்கிறது என்ன மாதிரி என்று கேட்கணும்டா நீங்கள் கீழே உங்களுக்கு இந்த இதுக்கு கீழே பதிவு செய்யுங்க. நாங்கள் சரியான ஆளை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறோம். உங்களோட வீட்டையும் இப்படியான பார்ட்டிஸ் வைக்கலாமேல? எஸ், we are ready to come to your place and make this soup for you. Okay? கொசுவாவா அப்பா அந்த யுகோஸ்லாவியா அங்க மகன் யுஎஸ் எங்க அம்மா ஸ்ரீயாண்ட அம்மா இங்க நின்று ஸ்ரீயாண்டா சொல்லி வேலை பாருங்க. ஹாரிஸ்லேருந்து வந்தக்கடா இன்றைக்கு அவன் பர்த்டே ஸ்பெஷல். உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, நல்ல வடிவாயும் நல்ல டேஸ்டாயும் இருக்குது. Mummy's sister, please look after her. Mummy's brother, don't worry about it. Mummy's brother. பாருங்க என்ன மாதிரி உண்டு. பஸ் காசை போடுங்க பாஸ். மலேசியன் ஸ்டைல் சிக்கன் சூப் சுட சுட. பாரு அப்படி கூட அப்படியா சூப்பர், நல்லா இருக்குல்ல? பார்க்க அந்த மாதிரி இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, என்ஜாய்.
இத்தனை ஆட்டம் போட்டா சார் இத்தனை ஆட்டம் சமோசா கொண்டாடிங்களா ரிப்சன் தான் நான் போடுறேன் Renuka is going to stay in this home. Okay? அண்ணி கொடுக்கணுமா அதான் வந்து இப்ப போடுங்க அண்ணி ரெண்டு உலக நடப்பு தெரியும் அப்படியே யாரோட தம்பி யாரோட தம்பி சொல்லி வேலையில் அந்த மாதிரி மதன் இந்த நீங்க அந்த பிரசன்டேஷன் வந்து அந்த மாதிரி என்ன அப்படியா அந்த அந்த ரைஸை வந்து நீங்க அதில் தட்டுறதுலேயே ஒரு ஸ்டைல் இருக்கு ஐயா. என்ன சொல்றீங்க ரஜினி ஸ்டைல். இந்த சூப் என்ன மாதிரி செய்ய வேணும், உங்களோட பாட்டியலையும் இப்படியான செய்ய வேணுமா? கீழே நீங்கள் இந்த இந்த இதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சிட்னியில் செய்து தரப்படும், வீட்டுக்கு வந்து ஏற்பாடு செய்து தரப்படும். ஏ மலேசியன் ஸ்டைல் சிக்கன் சூப் உண்டு. நீ ஒடிய இருப்பீங்க நான் ஒடிய க்ளவ் ஒடிய பிடிச்சலாம் ஒன்றும் செய்துட்டேன். அடுத்த முறை பார்ப்போம். துப்பியை மாட்டி இது இது ரிப்சன் ஓகே உறவுகளே, நல்ல ஒரு சூப் ஒன்றுடைய பார்த்தோம். என்ன மாதிரி அந்த மலேசியன் ஸ்டைல் சூப் செய்கிறேன்ட்டு நான் இன்னும் சாப்பிடல. நல்ல டேஸ்டாக இருக்கு நிச்சயமாக. நீங்களும் பார்த்துருந்தா பிடிச்சிருந்தா அதோட உங்களுக்கு இப்படியான பாட்டியலை செய்யணுமெண்டா இதுக்கு கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் அதை அரேஞ்ச் பண்ணி தரோம். Right? go back to the restaurant Okay. did you guys eat இன்னும் கொஞ்சம் போடு. இன்னும் later. அவங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அடிப்பாங்க. திரும்ப இதான் சொல்லி வேலையில் ஓகே, நான் ஒருக்கா எடுத்து பார்க்க போகிறோம். அந்த மிச்ச சலவையையும் போட்டு விடு. போட்டு சொல்லி வேலையில் அந்த இதோட கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுங்க, சம்பலோட. வாவ் சூப்பர் சூப்பர். சம்பளையும் இங்கே சேர்த்து பாருங்க, இங்கே பாருங்க, இந்த ரைஸுக்கு இருக்கிற அந்த சோஸை பாருங்க என்ன திறமை இருக்கான்னு. சம்பல் இதை இப்படி சும்மா இருக்கா. அடிச்சுட்டு அந்த வா. சிக்கனை அப்படியே சூப் பண்ண அடிங்க ஒரு சூப்பர் அந்த சூப் பண்ண எடுங்க சூப்பர் சாப்பிட்டு சூப்பர் ஐயா. தேங்க்யூ மதன். தேங்க்யூ ஸ்ரீகண்ணா. சூப்பர். போடவா சூப் போல் கொஞ்சம் மறக்கமே. உங்களுக்கு இந்த சூப் குடிக்கணுமெண்டா போடலாம் இல்லை போல் நாங்கள் வீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணி தரலாம். சொல்லி வேலையில் இருங்க அதில் திறமை இருக்கும். சரிதானே? கான்டாக்ட் பண்ணுங்க, கீழே உங்களோட கமெண்ட்டை போடுங்க. அங்கே போடுங்க நாங்கள் அதுக்கு சிறப்பான ஒரு வீட்டை வந்து உங்களுக்கு செய்திடலாம். கிட்டத்தட்ட 20, 30, 50 பேருக்கு சமாளிக்கக்கூடியதாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.